அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா இட்லி பொடி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ கடைசி வரைக்கும் அதே கப்பில் அளந்து நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து எடுத்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஆஃப் ஷிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இட்லி பொடிக்கு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம பொறுமையாக இருந்து வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த தாலில் வந்து இந்த ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உளுந்து இந்த போல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு அதே கப்பில் நான் 1 கப்பு போட்டு இதுவும் நல்லா வந்து ஹாஃப் ஷிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இட்லி பொடிக்கு மெயின் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தால் வந்து வறுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். துவரம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதுவுமே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து ஆற வைக்கணும். ஒரே இடத்துல ஒரே கப்பில் போட்டு வைக்க வேண்டாம். நல்லா வந்து பெரிய பிளேட்டில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறும். நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இதுவுமே நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துட்டேன். 1/4 கப் உடச்ச கடலை, இதுவும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து போட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து வெள்ளை எள்ளு போட்டு இதுவும் நல்லா எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து எள்ளு அப்புறம் வந்து உளுந்து பருப்பு 2மே பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சது தான் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு தோலோடு வேணும்னா கருப்பு உளுந்தும் அப்புறமா வந்து கருப்பு எள்ளும் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வரமிளகா வந்து 25லேருந்து நான் 30 வரமிளகா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் நிறைய தேவைப்படும். அதனால் காரம் அளவாக கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 20 வரமிளகா போதுமாக இருக்கும். வரமிளகா வறுக்கும்போது 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டு சேர்ந்தாப்பில் வறுத்துருங்க. அதுவும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இதோடு சேர்ந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா சீக்கிரமே வறுபட்டுரும். நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருமல் எதுவும் வராது. உப்பு எவ்வளோன்னா, நான் வந்து இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சால்ட் வேணும்னா கூட நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை நான் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நான் 1 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இது வந்து பச்சை கருவேப்பிலை. உங்கள்கிட்ட காஞ்சது இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி வறுத்து அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பெருங்காயம் தூள் வந்து நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் வரமிளகாய் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே வந்து இந்த பெருங்காயம் வறுத்து எடுத்துக்க போகிறேன். கட்டி பெருங்காயம் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடியில் போட்டு அரைச்சிக்கங்க. இட்லி பொடிக்கு அரைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எது எடுத்தாலும் நல்லா வந்து கடாயில் போட்டு வறுத்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா வந்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப மாவாட்டம் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இது மிக்சியில் போட்டு அரைக்கும்போது 3 to 5 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைக்கும்போது ஜார் வந்து சூடாச்சுன்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அரைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியும் இது கொரப்பாக தான் இருக்கும். ரொம்ப பவுடராக வந்து இருக்கக்கூடாது. இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா இது வந்து 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மும்தாஸ் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.